ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபிஸில் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போதுங்க இதை செய்கிறதுக்கு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க தோலோடு வேக வைக்கிறத காட்டியும் இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிழங்க மசிச்சு விட்டுறலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவிடலாம். தூவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு எடுங்க. அந்த கிழங்கோட ஈரப்பதமே அதுக்கு போதுமானதாக இருக்கும். பத்தலை அப்படின்னா சும்மா லைட்டாக கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இதை நல்லா உருண்டையாக உருட்டி லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே வேணாலும் பொரிச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா லைட்டாக ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி செஞ்சு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா மாவையும் இது மாதிரி உருட்டி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ரொம்ப கொடுத்தீங்க அப்படின்னா மாவு உடஞ்சிரும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இருக்கிற எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துட்டேன். பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே கிரிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.